தம்பி செல்வம் மைஜெட்டு ஜென்ரேட் அங்கே வைக்க வேணாம், இங்கே வை. எப்பயுமே மேடை பக்கத்தில் மைஜெட்டுக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் யூடியூப் வாயிலாக சொல்லிக்கிறேன், ஜென்ரேட்டு மேடை பக்கத்தில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா யூடியூப் எடுக்கிற என் தம்பிகள் ஒளிநாடாவில் ஏன் பேச்சு கேட்காது. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு என்ன திருப்பு டுப்புன்னு கேட்குதுன்னு அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஆள் சொன்னேன். என்ன டுப்புன்னு கேட்குது? நான் சொன்னேன் இது அர்னால்டு படம் அப்படின்னு. செல்வம் மைஜெட்டு இவ்வளோ மலையில் கூட உள்ளூர் தானப்பு, சிறுகுடி உள்ளூர். நீ நல்லா இருக்கணும் ஜாமி. இந்த கருப்பேன் அருளோடு உனக்கு கல்யாணம் ஆகும். தலைப்புள்ள ஆம்பளை புள்ள. எத்தனாவது கல்யாணம் கேட்குறாங்க? ஆட நொப்பம் கல்யாணம் பண்ணிட்டியாடா? ஆள் சின்னாளாக இருக்குங்க. எப்படி போர் போட்டீங்க? எப்படி பூரா விட்டு படம் தான். ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் என்றால் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது யார் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி சொல்லு. உங்க கோமியம் நன்றி. கோமியத்தை குடிக்கிறேன், உதுத்துருவேன் இனிமேலாம். ஏன் உலக நாடுகளே தமிழ்நாட்டை பார்த்து பயந்துச்சு காசை வெட்டி மசாலா அரைச்சிடுவாங்க? கிடையாது. ஒரே ஒரு தமிழனை பார்த்து ஒட்டுமொத்த நாடுகளும் பயந்து இன்னவரையும் கிடையாது. இந்த உலகம் உள்ளவரை நடுங்கி கொண்டுதான் இருக்கும். அவர்தான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கெரும்பில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நினைத்து அன்னைக்கெல்லாம் கூட்டத்தில் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அப்துல் கலாம் என்ன செஞ்சாருன்னு. வெடி வச்சாருன்னு. வெடி கிடையாது. அவர் கண்டுபிடித்த ஒரே ஒரு அணுசக்தி ஆயுதங்களை ஒரு நாட்டினுடைய எல்லையில் வைத்து ஏவி விட்டால் அந்த நாடே சுக்குநூறாக அழிந்து விடும். அந்த அளவு கண்டுபிடித்திருக்கிறான் என் தெய்வம். அவரு நம்ம நாட்டுக்காக பாதுகாக்க அணுசக்தி ஆயுதம் கண்டுபிடிச்சாரு. நம்ம ஆளு தீபாவளி வந்துச்சுன்னா அடுத்த வீட்டு சட்டிக்குள்ள அணி உண்டை தூக்கி போடுறேன், டம்முன்னு வெடிச்சு என்ன சாஞ்சு அந்த பிள்ளை சேலையை உறிஞ்சு ஓடி அங்கிட்டு புரிச்சை எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுவேன், துண்டை ஊற்று போட்டு முண்டமா போய் அதை ஒரு பைய பார்த்து என்ன சரஸ்வதி வெடின்னு வச்சு விட்டு கிறகமடா. ஒரு காமெடியில் எத்தனை எழுந்து என் வெடி கதையா? வெடி போடுங்க. சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ரோடு பள்ளம், அதில் அணிகுண்டை வச்சு இருட்டுக்குள்ளே பொழுது தண்ணிக்கு வச்சா வெடிக்கலை. காலைல விடிஞ்சு வாக்குறேன், அதுக்குள்ளே தண்ணி கிடந்திருக்கு, அதுக்குள்ளே வச்சுருந்துருக்கேன் முண்டை. இன்னும் சில பேர்லாம் பயந்துருப்பியல்ல, இப்படி வைப்பேன், டம்முன்னு பக்கத்து வீட்டில் வெடிக்கும். இந்த வெடிதான் சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ளே ஓடி. நான் சின்ன வயசில் செஞ்சது வெறி வைக்கறேன். இப்படி வெடிக்கி வைக்கிறதுக்கு பதிலாக புதுசுன்னு பிடிச்சி ஊதுவத்தி இங்கிட்டு வச்சுட்டு இங்கிட்டு பாக்ஸ் இருந்தது, சடான்னு சில திகுன்னு ஓடுனே. அங்கிட்டு ஒருத்தர் வெளியே இருந்தேன், அவன் ஓடி அப்புறம் ஒரு பொம்பளை விளக்க மாற்றி அடிச்சு. அப்படிதான் சும்மா அள்ளி விடுறதேன், சிரிச்சா சரி. பஸ்ல கேட்கலையா யானை கதையா? ஏழை எந்திரிச்சு போடா. அது நல்ல செக்ஸா இருக்கும்டா. அதைத்தாண்டா விரும்புறேன். இவன் தாண்டா சூம்பு, என் தம்பிடா. அது யாரு என்னை வையக்கூடாது சொல்ல வேணாமா? சரி, நம்ம வீட்டில் பேசுறது தானே. எல்லாரும் அமைதியா இருங்க. நல்ல கதை. இந்த கதையை கேட்டு பின்னாடி போய் எதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் என்னை மன்னவாரி தூக்கக்கூடாது. ஒரு எலி ஒரு யானையை தினமும் பார்த்துக்கிட்டே சைட் அடிச்சிருக்கு. அந்த யானை டெய்லி போய் அந்த காசை வாங்கி சம்பாரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அந்த பாகனோட. அப்போ ஒரு எலி போய் காட்டுக்குள்ளே கட்டி போட்டு வந்திருக்கேன். போய் கேட்டிருக்கு, யானை உடனே ஒரு நாள் நான் இது பண்ண. யானைக்கு பயம், எல்லாரும் என்னை பார்ப்பாங்க, நீ வந்து கப்ளிங்க பார்த்தீங்கன்னா நாளை பண்ண காசு தர மாட்டாங்க, எனக்கு பயமாக இருக்கும், நான் கப்ளிங் லாக் பண்ணிடுவேன் சொல்லியிருக்கு. இப்போ இந்த எலி சொல்லியிருக்கு, உன் காலில் விழுகிறேன், ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடு, நிற்கிற மாதிரி செய்வேன் அப்படி சொல்லியிருக்கு. சரின்னு இந்த யானை சொல்லியிருக்கு, பப்ளிக்கில் வேணாம், பார்த்துட்டா என்னை காரி துப்பிடுவாங்க, தென்னை மர தோப்புக்கு வா அப்படி சொல்லியிருக்கு. இந்த எலி காலையிலேயே ஜீன்ஸ் பேண்ட்டு ட்ரெஸ்லாம் போட்டு வாமப்பில் இருந்திருக்கு. யானை கப்ளிங்க காலி பண்ணிடும்ட்டு.